வணக்கம் எல்லோருக்கும். இன்று நாம் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கும் ஒரு முக்கிய ஃபீச்சரை படிக்க போகிறோம். அது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எப்படி அப்லோடு செய்யணும். நான் இந்த ப்ராசஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கைட் பண்ணுவேன். இது ரொம்ப சுலபமான ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி ப்ராசஸ் ஆகும். அதனால் நீங்கள் இப்போ ரெடியா? முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஹெச்ஆர்எம்எஸ் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணணும். அதுக்கு உங்களுடைய ஹெச்ஆர்எம்எஸ் ஐடி என்ட்ரு பண்ணணும். பிறகு ஹெச்ஆர்எம்எஸ் பாஸ்வேர்டு, அடுத்தபடியாக கேப்ஷாவை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண பிறகு இந்த லாகின் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகிறதுல உங்களுடைய ஓடிபி நீங்கள் ரிசீவ் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பரில். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண பிறகு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம். இப்போ உங்களுடைய ஹெச்ஆர்எம்எஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண பிறகு எம்ப்ளாயி மாஸ்டர் என்ற இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகிருக்கும். அது கீழே எடிட் மை டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்களா? கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆப்ஷன் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இதில் பர்சனல் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இந்த எடிட் டீட்டெயில்ஸ்ன்ற இந்த ஆப்ஷன் அவைலபிளாக இருக்கும். எடிட் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ப்ராசஸை நீங்கள் ஃபர்தராக கொண்டு போகிறதுக்கு நீங்கள் எஸ் என்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். பண்ணிட்டீங்களா? குட். இங்கே இந்த ஃபீல்டு நேம் என்ற இந்த காலம் கீழே கம்யூனிட்டி பார்க்கலாம். நீங்கள் அது பக்கத்துலேயே இந்த சின்ன ஒரு ஸ்கொயர் இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 காலம் ஓப்பன் ஆகும். இந்த முதல் காலமில் நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ இல்லை எந்த காஸ்ட்டை சேர்ந்தவங்களாக இருக்கிறீங்களோ அந்த கம்யூனிட்டியோ அந்த காஸ்ட்டையோ நீங்கள் செலக்ட் பண்ணோம். அடுத்தபடியாக நீங்கள் இருக்க இந்த காஸ்டுடைய சப்காஸ்டுடைய பேர், உங்களுடைய சப்காஸ்ட் உடைய பேர் இதில் என்ட்ரு பண்ணோம். இந்த 3வது காலமில் சூஸ் ஃபைல்ன்றது ஆப்ஷனில் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நீங்கள் உங்களுடைய கம்ப்யூட்டர்லேயோ லேப்டாப்லேயோ ஒரு ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை செலக்ட் பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன் தான் சூஸ் ஃபைல். சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது ஓப்பன் ஆகும். அந்த ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அடுத்தபடியாக இந்த ஓப்பன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபைலை அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. அப்லோடுன்ற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபைலு இப்போ அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. நீங்கள் செலக்ட் பண்ண இந்த ஃபைல், அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சரியானதா இந்த கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ண அந்த ஃபைலோ இல்லை அது அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். இது சரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான், இது தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன்ற இந்த உறுதி உங்களுக்கு இருந்தால் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டு வாங்க. இங்கே நீங்கள் இந்த சப்மிட் சேஞ்சஸை பார்க்கலாம். இந்த சப்மிட் சேஞ்சஸை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் எஸ்ஸை கிளிக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? குட். இந்த சப்ஜெக்ட்ன்ற இந்த காலமில் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை டைப் பண்ணுங்கள். அடுத்தபடியாக கீழே இந்த ஃபார்வர்டிங் ரிமார்க்ஸ் இந்த ஃபீல்டில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் அப்டேஷன்
இது என்டர் பண்ண பிறகு அடுத்தபடியாக உங்களுடைய டீலிங் கிளார்க் யார் என்றது உங்களுக்கு உறுதியாக தெரிந்த பிறகு இந்த ஆப்ஷனில் அந்த டீலிங் கிளார்க்குடைய பேரை செலக்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இந்த டீலிங் கிளார்க்குடைய பேரை செலக்ட் பண்ண பிறகு கடைசியாக இந்த சப்மிட் என்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் ப்ராசஸ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோடு ஆயிருக்கு ஃபர்தர் ப்ராசஸிங்க்கு. இதோட அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டியது எதுவுமே கிடையாது. இதோட இந்த ப்ராசஸ் முடிவுக்கு வருது. நான் உறுதியாக நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பிக்கையுடன் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.